ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அனிமே அசெண்டன்ஸ் ஆஃப் அ புக் வார்மோட சீசன் 1 எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ். நம்மளோட மார்க் லூட்ஸ் அண்ட் மைனை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்குன்ட்டு உருவாக்கி வச்சிருக்க ஒர்க் ஷாப்பை திறந்து காமிக்கிறாரு. இனிமே இதுலதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இது ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஆல்ரெடி இந்த ரெக்வெஸ்ட் அவ வச்சிருப்பா. இவங்க பேப்பர் மேக் பண்ண போறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தாதான் கம்ப்ளீட்டா அவங்களால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சவுத் கேட் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருந்து போயிட்டு வர வழியிலேயே இவங்க பேப்பரை மேக் பண்ணி முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவை இவங்க கிட்ட பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் இவளோட ஆசைப்படியே இதை அவங்க பண்ணியும் கொடுத்துட்டாங்க. மார்க் என்ன சொல்றாங்கன்னா, இதோட சாவியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க ஒர்க் முடிச்சுட்டு டெய்லி என்கிட்ட கொடுத்துட்டு மட்டும் நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க கிட்ட இந்த ஒர்க் ஷாப்பை விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் மேக் பண்றதுக்காக வுட்ட வந்துட்டு இவங்க ஒரு சில ஷேப்ல மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேராலையும் அதை பர்ஃபெக்ட்டா பண்ணவே முடியல. சரி, நம்ம ஒரு கிராஃப்ட்மேன் கிட்ட போயிட்டு இதை கேட்போம்னு சொல்லிட்டு உடனே லம்பர் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பேசுறாங்க. அந்த ஆளை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்மளோட மெயின் என்ன சொல்றா, இங்க பாருங்க, எனக்கு தேவைப்படுற வுட் நல்லா ஹார்டாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அதுக்குள்ள இருக்கிறது சாஃப்டா இருந்தா மட்டும்தான் நாங்க ஸ்ட்ரீமர்ல போட்ட உடனே அதோட ஷேப் மாறாம ஒரே ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரியான வுட் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவரும் போயிட்டு ஒரு சில வுட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவளுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் எழுதியும் கொடுத்துட்டு அதுக்கான கொட்டேஷனும் மேக் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த லூட்ஸுக்கு இன்னமும் இவள சந்தேகமா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க அந்த வுட் கரெக்டான சைஸ்ல கிராஃப்ட் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும். சோ ஒரு கார்பெண்டர் கிட்ட போயிட்டு இவளோட ஐடியாவை வரைஞ்சு வச்சு காமிக்கிறா. அண்ட் அவரும் என்ன சொல்றாரு, இது ரொம்ப கஷ்டமான வேலை, ஆனா இது இம்பாசிபிள்லாம் கிடையாது, எனக்கு ஸ்டர்டியான நூல் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அவரு பேசி முடிச்ச உடனே இவ என்ன சொல்றா, ஓகே இந்த டீல சீல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போகும்போதுதான் லூட்ஸ் என்ன சொல்றான், இங்க பாரு, ஆல்ரெடி உன்னால முடியாது, இதுக்கு மேல எல்லாம் நீ ட்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் மயக்கம் போட்டுதான் நீ விழுவன்னு சொன்ன உடனே பக்கத்துல உடனே மார்க் வந்துட்டு, ஓகே உன்னை தூக்கிட்டு போற ஜாப் என்னோடதுன்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க இந்த பொருள் எல்லாம் மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 மாசம் மேல ஆயிடுது. சரி, நமக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம ஃபாரஸ்ட்ல போயிட்டு இது எல்லாத்தையும் மேக் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு மைன் அங்க இருந்து கிளம்பும் போது லூட்ஸ் தான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் கொண்டு வரான். அவனால அதை தூக்க கூட முடியல. ஆனா மைன்காக இத கஷ்டப்பட்டு அவன் தூக்கிட்டு வந்து ஐம் அ மேன், அதனால நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்ல கூட்டிட்டு வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த ஸ்ட்ரீமரை ஆன் பண்ணியும் விட்டுட்டு நெருப்பு மூட்டிட்டு, இங்க பாரு, நான் இதுக்கு தேவைப்படுற உட்ஸ போயிட்டு கொண்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே அமைதியா வெயிட் பண்ணு, எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நீ உடனே என்ன கூப்பிடு, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு வந்துருவேன், நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவ சும்மா நடந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் அவ பாக்குறா. இது என்ன ஃப்ரூட்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரூட்ல இருந்து சம் சவுண்ட் வருது. உடனே அந்த ஃப்ரூட் அவ தூக்கி போட்ட உடனே அது வெடிச்சு அந்த இடத்துலயே நிறைய பிளான்ட்ஸா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது விட்டா இவளையே கட்டி போட்டுடுற அளவுக்கு அது ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே அவன் லூட்ஸ் பேரை சொல்லி கத்த அவன் உடனே வந்துடுறான். இது ட்ராம்பே பிளான்ட்ஸ், நீங்க இருந்து தள்ளி போயிடுன்னு சொல்லிட்டு உடனே விசில் அடிச்ச உடனே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ட்ராம்பே பிளான்ட்டை கட் பண்ணி எப்படியோ அதை செயலிழக்க வச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க கட் பண்ணாலுமே அது க்ரோ ஆகி இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா சீரியஸ்லி இவங்க எல்லாரும் ரொம்ப பிரேவ் தாங்க. கரெக்டா அது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மைண்ட் கிட்ட வந்து இவன் சொல்றான், இங்க பாரு, இந்த ட்ராம்பே பிளான்ட்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அது இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க மத்த பிளான்ட்ஸோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே இது கன்சியூம் பண்ணி இது வளர ஆரம்பிக்கும். அதனால்தான் இவ்ளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இது இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே டேஞ்சரஸான பிளான்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு வுட் தான் தேவைப்படுது. அண்ட் இந்த ட்ராம்பே பிளான்ட்ஸை பார்க்கும்போது இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான கன்சிஸ்டன்சில இது இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுவோம், ஆல்ரெடி அதை கட் தானே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ரிவர் கிட்ட போயிட்டு தோலை உரிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் லூட்ஸ் அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க வரான். ஆனா அவன் என்ன சொல்லிடுறானா, ஒன்னும் இல்ல, நம்ம பேப்பர் மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா நம்மளோட மைனுக்கு இவன் என்ன சொல்ல வரான்றது நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்ச மைன் இந்த விஷயம் எதுவுமே அவ பண்ண மாட்டா. ஆனா நான் இதெல்லாம் பண்றேன், இது அவனுக்கு வித்தியாசமா இருக்குன்றதை இவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் நம்ம பேப்பர் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடணும்ன்றதுக்காக ஃபுல்லா அதோட ப்ராசஸ்க்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அவ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மேக் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபைபரை ஸ்டிர் பண்றதுக்குலாம் அவ சாப்ஸ்டிக் யூஸ் பண்றா. அதுவும் அந்த ஸ்டிக்கையே இவனையே மேக் பண்ண சொல்றா. இது எல்லாமே இவனுக்கு வித்தியாசமாவே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவங்க கிடைச்சிருக்க
கிடைச்சிருக்க அந்த வுட்டன் ஃபைபர்ஸ இவங்க பவுண்ட் பண்ணி இப்போ பேப்பரா மாத்த போறாங்க. அதுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்டெப்ஸையுமே இவ கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கா. இத பார்க்கும் போதெல்லாம் லூட்ஸ்க்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இவள சந்தேகத்தோடவே அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இவனும் ஒரு கொஸ்டின் கேக்குறான். உனக்கு எப்படி இதுல இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும், இந்த மெஷர்மெண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே இவ ரொம்ப யோசிக்காம இதை நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன், சோ இது எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு கேட்ட உடனே நீ எப்ப பண்ண, எங்க பண்ண, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடான். இது அப்படியே இவன் என்ன பண்ணிடுறா, சமாளிச்சு வேற ஒரு டாபிக்கை ஆரம்பிச்சு இவன் அப்படியே மழப்ப ஆரம்பிச்சிடுறா. ஃபைனலி இவங்க மேக் பண்ணிருக்க எல்லா பேப்பர்ஸையும் ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இது ஃபுல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா நாம பெனோ கிட்ட போய் இதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு இவ அங்க நின்னுட்டு இருக்கும் போதுதான் லூட்ஸ் அங்க வந்து, ஓகே அப்பனா இந்த பேப்பரை நீ நியர்லி கம்ப்ளீட் பண்ணிட்ட, ஆக்சுவலா இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே, இப்போ நான் உன்கிட்ட ப்ரீவியஸா பேசணும்ன்ற விஷயத்த கேக்குறேன், நீ யாரு, நிஜமாவே நீ மைனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ உண்மைய ஒத்துக்கிறா. இங்க பாரு, நான் ஒரிஜினலான மைன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை கேட்ட உடனே இவன் ரொம்பவே அவுட்ரேஜ் ஆகுறான். நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவ, என்னோட மைனை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு இவள ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இவ சொல்றா, இங்க பாரு, உனக்கு நிஜமாவே அவ வேணும் அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் அண்ட் அவ உனக்கு கிடைச்சிருவா, ஆனா அப்ப கூட அவ உயிரோட கிடைக்க மாட்டா, அவ ஆல்ரெடி இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி இவ சொல்லும் போது இதை கேட்ட இவன் இன்னும் டென்ஷன் ஆகி, அப்ப எங்களோட மைனை நீ தான் கொலை பண்ணிருக்க, எப்படி உனக்கு இதெல்லாம் மனசு வருது, உடனே இவ உடம்பு விட்டு போன்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவ சொல்றா, இங்க பாரு, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு மைனோட உடம்புல நான் வரல, நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு, இவ்ளோ வீக்கான ஒரு பாடிய ஒருத்தவங்க எடுத்துக்கணும்னு எப்படி நினைப்பாங்க, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் நடந்தா கூட இவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்படி இருக்கும்போது நான் எப்படி வேணும்னே இந்த பாடியை சூஸ் பண்ணிருப்பேன், இது எதுவுமே என் கண்ட்ரோல்ல கிடையாது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு உலகத்துல நான் வாழ்ந்து செத்தும் போயிட்டேன், இறந்ததுக்கு அப்புறமா நான் இவளோட உடம்புக்குள்ள வந்தேன், ஏன் வந்தேன், எப்படி வந்தேன்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இவன் என்ன கேக்குறான், உன்னாலதான் இவளுக்கு அந்த ஃபீவர் வருதா, அதனாலதான் இவ செத்து போனாலான்னு சொல்லி கேட்கும்போது நீ சொன்னது பாதி கரெக்ட் பாதி ராங், இந்த ஃபீவர் என்னால அவளுக்கு வரல, ஆனா இந்த ஃபீவர்னாலதான் அவ இறந்து போனான்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அண்ட் இதே ஃபீவர் தான் என்னையுமே சாகடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா என்னதான் இவனுக்கு கோவம் இருந்தாலும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த கேக்குறான், நீ எப்போதுல இருந்து மைனோட உடம்புக்குள்ள இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது இது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்றா. இதை கேட்ட உடனே அவன் யோசிச்சு பார்த்துட்டு, நீ உன்னோட ஹேர்ல அந்த ஸ்டிக் போட ஆரம்பிச்சல்ல அப்பத்துல இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்ட்டு மைனும் சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவ இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து 1 வருஷம் ஆயிருக்கு, ஆனா யாருமே இதை கண்டுக்கவே இல்லை, அவங்க இந்த மைண்ட் கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இது உன்னோட பேரண்ட்ஸ் கூட எதுவும் கேட்கலையான்னு சொல்லும் போது மைண்ட் என்ன சொல்றானா, அவங்களுக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு, ஆனாலும் இத பத்தி கேட்கற அளவுக்கு அவங்க அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்ட லூட்ஸ் இப்ப என்ன சொல்றானா, நீ எதுக்காக இவளோட உடம்புல இருக்க எனக்கு சுத்தமா புரியல, நீ எங்களோட மைனே இல்ல அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவன் ஒரு விஷயத்த சொல்றா, இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நீ எப்ப வேணாலும் என்கிட்ட சொல்லிடு, எனக்கு பேப்பர் மேக் பண்ணணும்ன்ற ஒரே ஆசைனால மட்டும்தான் நான் இவ்ளோ தூரம் உயிரோட இருந்தேன், நான் சாகணும்னு சொல்லி நினைக்கிற அந்த சமயத்துல எனக்கு உன்னோட ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு, நீ மிஸ்டர் ஓட்டோவை பார்க்கணும்ட்டு நீ என்கிட்ட கேட்டதுனால அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவே நான் உயிரோட இருந்தேன், இல்லனா நான் எப்பவோ செத்து போயிட்டு இருப்பேன், சோ இப்போ நீ எப்போ கேட்டாலும் சரி நான் உடனே மைனோட உடம்புல இருந்து போயிடுறேன், விச் மீன்ஸ் நான் செத்து போயிடுறேன், உனக்கு அதுதான் வேணும்னா அதை கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட இவன், உன்னோட பேரண்ட்ஸ்க்கே இது பிரச்சனை இல்லைன்னும் போது எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ செத்தா மட்டும் என்ன மைண்ட் திருப்பியா வரப்போறா, உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் மைனோட புது வெர்ஷன்ல இவளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் மேக் பண்ண இந்த பேப்பர்ஸ கொண்டு போயிட்டு பெனோ கிட்ட காமிக்கிறாங்க. இவரு 2த்துலயுமே எழுதி பாக்குறாரு, அதுல ஒயிட் கலர்ல இருக்கிறது செம குவாலிட்டியா இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கிறது குவாலிட்டி கம்மியா இருக்கு, பட் ஸ்டில் அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு. இந்த ஒயிட் கலரோட நம்ம மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போதுதான் நம்மளோட மைண்ட் சொல்றா, ஓ அது பக்கத்துல இருக்க பிரவுன் கலர் நார்மல் வுட்ல மேக் பண்ணது, பட் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு ட்ராம்பே பிளான்ட்ல மேக் பண்ணது, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இப்பவே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, என்னது ட்ராம்பே பிளான்ட்ல பண்ணியா, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.